உலகத்துல ஏவுகணை தொழில்நுட்பத்தோட முக்கியத்துவத்தை பத்தி ஈரானை தவிர வேற யாருமே அதிகமா புரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்றது இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்த 12 நாள் போர்ல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. உலகத்திலேயே அதிகப்படியான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் லான்ச் பண்ண ஒரு கண்ட்ரி என்ன அப்படின்னா அது ஈரான் தான். இது வரைக்கும் சுமாரா இந்த அளவுக்கு அதிகமான பலிஸ்டிக் ஏவுகணைகளை அட் அ டைம்ல யாருமே லான்ச் பண்ணது கிடையாது. ஒரு லான்ச்சுக்கு 400-500 பலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்ற எண்ணிக்கையில ஈரான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி போச்சு. இந்த சூழ்நிலையில ஈரான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உணர்றாங்க. என்னதான் அவங்க கிட்ட மிகப்பெரிய பலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் இருந்தாலும் அமெரிக்கா மாதிரியான நவீன கடற்படையை வைத்திருக்கக்கூடிய நாட்டுக்கு எதிராக ஒரு தரமான ஆன்டிஷிப் மிசைல் இல்லை அப்படின்றத நன்கு உணர்றாங்க. இதனால சீனா கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு சீனாவில இருந்து சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஒப்பந்தம் இப்போ கூடிய சீக்கிரம் நிறைவேற நிலைமையில இருக்கு. சீக்கிரமா சீனாவில இருந்து CM-302 அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் மிசைல்ன்றது ஈரானுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில ட்ரம்ப் அமெரிக்கன் நேவியை ஈரானை சுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஈரான் கிட்ட இத்தகைய சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல் கிடைச்சிச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு அமெரிக்க கடற்படைக்கு எதிராக ஈரானால சமாளிக்க முடியும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஈரான் கிட்ட வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கேப்பபிள் பலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம்ன்றது இருக்கு. ஆனாலும் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாமே நின்றுகிட்டு இருக்கிற நகரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி இருக்குது, ஒரு ஸ்டேட் இருக்குது, அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்த டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தான் நம்ம பலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்த முடியும். நகர்ந்துக்கிட்டு இருக்கிற கடலில் இருக்கிற போட்ஸ் ஆர் ஷிப்ஸ் மாதிரியான டார்கெட் அடிக்கணும்னா அதுக்கு பலிஸ்டிக் ஏவுகணை சரியாக வருமானது இப்போ வரைக்குமே தெரியலை. ஏன்னா ரொம்ப தூரம் பறந்து போகக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் இந்த ஷிப்பையோ இல்லை சின்ன போட்டையோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ட்ராக் பண்ணுமான்றது கேள்விக்குறி தான். ஆனால் க்ரூஸ் மிசைல்ஸை பொறுத்த மட்டில் அதில் இருக்கக்கூடிய மிக அட்வான்ஸ்டான சென்சர்ஸின் காரணமாகவும் பலிஸ்டிக் ஏவுகணை மாதிரி மிக அதிக உயரத்தில் போயிட்டு திருப்பி அதோட எனர்ஜி எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டு மறுபடியும் பூமியை நோக்கி வர்றப்ப அதோட மேக்ஸிமம் ஸ்பீடை அட்டைன் பண்ணுற கதை இல்லாமல் ஸ்டார்ட் டு எண்டு அதோட முழு சக்தியையும் அதோட என்ஜின்ல இருந்து பெற்று ஒரு ஸ்டேபிளான ஸ்பீடை யூஸ் பண்ணிட்டு போகிறதுனால க்ரூஸ் ஏவுகணைகள் அது ட்ராக் பண்ணக்கூடிய அதோட வல்லமைன்றது பல மடங்கு அதிகமாக இருக்கும் பலிஸ்டிக் ஏவுகணையை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ க்ரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு கப்பலையோ இல்லை ஒரு போட்டையோ அடிக்கணும்னு நினச்சோம்னா அது ரொம்ப ரொம்ப சுலபம் அண்ட் இம்பேக்ட்டுமே அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ ஈரானுக்கு ஒரு நல்ல திறமையான ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன், ஒன்று ரஷ்யன்ஸ், இன்னொன்று சைனீஸு. ரஷ்யன்ஸ் ஆல்ரெடி அங்கே யுக்ரைனில் ஆக்குபைடாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஆப்ஷன் சைனீஸ் தான். ஸோ சீனர்கள் கிட்ட போய் CM-302 அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சூப்பர்சானிக் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைலை வாங்கலாம்னு சொல்லி இந்த 12 நாள் போர்லேருந்து இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ இறுதி கட்டத்தில் இருக்கிறதாகவும் இன்னும் சில நாட்களில் சீனாவிலிருந்து ஒரு கன்சைன்மெண்ட் நிறையா CM-302 க்ரூஸ் மிசைல்ஸ் ஈரானுக்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது CM-302 பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ்ன்றது இருக்குது. அதோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டோட ரேஞ்ச் 290 கிலோமீட்டர்கள். ஏன்னா MTCRன்னு ஒன்று இருக்குது, மிசைல் கண்ட்ரோல் ரெஜிமு. இதுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் அதிகப்படியான ரேஞ்ச் இருக்கிற ஏவுகணைகளை பிற நாடுகளுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஒப்பந்தத்தை பின்பற்றி சீனா நடக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஆன்டிஷிப் மிசைல் தான் ஈரானுக்கு போய் சேரும். அப்படி இந்த 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற மிசைலை லான்ச் பண்ணுறதுக்கு ஈரானுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அவங்களோட வார்ஷிப்லேருந்து லான்ச் பண்ணணும், இல்லை அப்படின்னா தரையிலேருந்து லான்ச் பண்ணணும். இப்போது ஈரான் தரையிலேருந்து லான்ச் பண்ணுறதுக்கு தோதா ஈரானோட நிலப்பரப்பு அப்படின்றது அவங்களுக்கு கை கொடுக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைய மலைப்பாங்கான இடங்கள் இருக்குது, நிறையவே பங்கர்ஸை தோண்டி உள்ளேருந்து லான்ச் பண்ணுற மாதிரியான இடம் ஏகப்பட்டது இருக்குது ஈரான் முழுக்க. அண்ட் அமெரிக்கன்ஸ் எல்லா மிசைலையும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த டெரைன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, எல்லாத்தையும் அவங்களால ட்ராக் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பான முறையில் ஈரானால் ஸ்னீக் பண்ணி சில மிசைல்ஸை அமெரிக்கன் ஷிப்புக்கு எதிராக லான்ச் பண்ண முடியும், அதாவது டிடெக்டே ஆகாமல் லான்ச் பண்ண முடியும். பட் ஈரானியன் கடற்படை கிட்ட இருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் எதுலையுமே இந்த சீனாவோட சூப்பர்சானிக் மிசைலை ஃபிட் பண்ண முடியாது. அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தரையிலிருந்து மட்டும்தான் அவங்க லான்ச் பண்ண முடியும். ஸோ ஈரானியர்கள் எத்தனை இந்த ஆன்டிஷிப் மிசைலை வாங்குறாங்கன்றதை பொறுத்தும், எந்த அளவுக்கு அமெரிக்க கடற்படைக்கு பக்கத்தில் கொண்டு இதை லான்ச் பண்ணுறாங்கன்றதை பொறுத்தும் இந்த ஏவுகணைகள் அமெரிக்க கடற்படைக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குமா, இல்லை அப்படின்னா ஒரு பேப்பர் டைகராக இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இதில் அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸுக்கு ஆன்டிஷிப் மிசைல் கேப்பபிலிட்டி யார் வச்சுருந்தாலும் அது ஒரு த்ரெட்டு தான். ஏன்னா என்ன தான் நம்ம தியரட்டிக்கலி அமெரிக்கன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆர் சுப்பீரியர் அப்படின்னு சொன்னாலும் மாடர்ன் மிலிட்டரி
கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்டிஷிப் மிசைல்ஸை இது வரைக்கும் அமெரிக்கன் நேவி பார்த்ததே கிடையாது எந்த ஒரு காம்பேட்லேயும். அவங்க இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா, சில தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் ஆர் சில தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ் கிட்ட கொடுத்து அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் பண்ண ஒரு சில அட்டாக்ஸை மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்க. ப்ராப்பரான ஆர்என்டி பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டிஷிப் மிசைலை வந்து இது வரைக்கும் அமெரிக்கன்ஸ் வந்து எதிர்கொண்டதே கிடையாது ஒரு ஆக்டிவ் காம்பேட்டில். பாலிஸ்டிக் மிசைல்ஸோட கதைன்றது வேறு, அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய காணொலிகளில். க்ரூஸ் மிசைலோட கதைன்றது வேறு. இப்போ இந்த சீனாவோட க்ரூஸ் மிசைல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இதுவுமே வந்து ஸ்கிம்மிங் கேப்பபிலிட்டியை கொண்டது. அதாவது தண்ணிக்கு ரொம்ப பக்கத்தில் பறக்கும். ஸோ இது ரேடாரில் வந்து டிடெக்ட் ஆகாது அவ்வளோ சுலபமாக. அண்ட் மார்க் 2 வேகம் வரைக்கும் அதிகபட்சம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிரம்மோஸ் மாதிரியான ஒரு ராஞ்சர் தொழில்நுட்பம் கிடையாது, இது ஒரு வேறு தொழில்நுட்பம். அதனால இது அதோட எனர்ஜியை வந்து கெயின் பண்ணுது. ஸோ இந்த மிசைலோட ஸ்பீடுன்றது அதிகமாக இருக்குது, இது லோ அப்சர்வபிலிட்டியாக இருக்குன்றப்ப இதை வந்து அமெரிக்கன்ஸ் வந்து பாலிஸ்டிக் மிசைலை கவுண்டர் பண்ணுற மாதிரி கவுண்டர் பண்ண முடியாது ரொம்ப சுலபமாக. ஏன்னா அது அதிக உயரத்தில் பறந்துகிட்டு இருக்கும், ஒரு பேரபல் ஆர்க் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும். அது வேறு இது வேறு, இது அதோட பாதையை கூட மாற்றிக்குன்னு சொல்லப்படுது. ஸோ க்ரூஸ் மிசைல்ஸுன்றது அமெரிக்கன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு. இந்த த்ரெட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை கொண்டு நியூட்ரலைஸ் பண்ணுறதை விட இந்த த்ரெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி தரையிலே வச்சு காலி பண்ணுறது தான் அமெரிக்கன்ஸுக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன். நாட் ஓன்லி அமெரிக்கன்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே க்ரூஸ் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த க்ரூஸ் மிசைலை தரையில் வச்சே அடிக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரிவென்ஷன் மெத்தட். அந்த மெத்தடை அமெரிக்கன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த தடவை அமெரிக்கன்ஸுக்கு போதுமான ஆசெட் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 F-22 ராப்டர்ஸ் இஸ்ரேலில் இருக்குது. இது போக ஒரு 12லேருந்து 13 F-35 போர் விமானங்கள் யூகேலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. அண்டு 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ஈரானை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒன்று ஜெனரல் ஆல்ஃபோர்ட், இன்னொன்று USS ஆப்ரஹாம் லிங்கன். 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்லையும் குறைஞ்சது ஒரு 20, 25லேருந்து 30 F-35s இருக்கும். ஒவ்வொரு F-35லையும் ஒரு முக்கியமான சிஸ்டம்ன்றது இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து வேர்ல்டில் வேறு எந்த ஃபைட்டர் ஜெட்லேயும் கிடையாது. அதோட பெல்லி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சென்சரின் மூலமாக தரையில் இருக்கிற டார்கெட்டை அதால் ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ணி ஈவன் கிளாஸிஃபை கூட பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு 15,000-20,000 அடி உயரத்தில் பறந்துகிட்டு இருக்கிற ஒரு ஜெட்டு அதுக்கு பெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு லேசர் சிஸ்டமின் மூலமாக கீழே இருக்கிற ஒரு ட்ரக்கில் ஒரு தீவிரவாதி கையில் வந்து கன்று, சாதாரண கன்று வச்சுருக்கானா, இல்லை ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்று வச்சுருக்கானா, இல்லை ஒரு RPG வச்சுருக்கானா, இல்லை அவன் ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் எதுவும் வச்சுருக்கானா அப்படின்றத டிடெக்ட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணி அந்த த்ரெட்டை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்றதுக்கான சொல்யூஷனை பைலட்டுக்கு கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸிங் பவர் இருக்கிற ஒரு ஜெட் இருக்குன்றப்ப அந்த ஜெட்டை பயன்படுத்தி இவ்வளோ டிஃபிகல்ட்டான டெரெயின்லையும் அமெரிக்கன்ஸால் இந்த குறிப்பிட்ட ஏவுகணை எங்கேருந்து லான்ச் பண்ணப்படுதுன்றதை ஈஸியாக லொக்கேட் பண்ண முடியும். அன்லெஸ் அண்ட் அன்டில் ஈரான் கிட்ட அதிகப்படியான எண்ணிக்கையில் இந்த ஏவுகணைகள் இல்லாத வரைக்கும், ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பான முறையில் அமெரிக்கன்ஸால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஈவன் லான்ச் ஆனாலும் ஒரு சில ஏவுகணைகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியரையோ இல்லை ஒரு டெஸ்ட்ராயரையோ மூழ்கடிச்சிட முடியாது. பிரம்மோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ரீசர்ச் பேப்பர், ஐ திங்க் 15 இல்லை ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை, ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின ரீசர்ச்சில் 3 பிரம்மோஸ் ஏவுகணை இருந்தால் ஒரு டெஸ்ட்ராயர், அமெரிக்கன் ஆலிபக் டெஸ்ட்ராயர் வந்து காலி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 பிரம்மோஸ் மிசைல், அதுவும் பிரம்மோஸ் மாதிரி கேப்பபிளான மிசைலே 3 தேவைன்றப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டான சிஸ்டம்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஈரானியன்ஸ் ஒரு ஆலிபக் டெஸ்ட்ராயருக்கு அட்லீஸ்ட் ஒரு 15-20 க்ரூஸ் மிசைலையாவது அனுப்பணும். அப்போ தான் அட்லீஸ்ட் அதில் ஒரு 4-5 க்ரூஸ் மிசைல் போய் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரையோ இல்லை அந்த டெஸ்ட்ராயரையோ போய் தாக்கும், இன்டர்ன் அதை மூழ்கடிக்கும். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏற்கனவே ஒரு 30-40 கப்பல் இருக்குது, போர்க்கப்பல் இருக்குது. இந்த 30-40 போர்க்கப்பலை சமாளிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 500-600 மிசைலாவது அவங்களுக்கு தேவை. இந்த 600 மிசைலும் இப்போ அமெரிக்கா வந்து ஒரு அடி கொடுக்கறதுக்குள்ளே ஈரானுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். ஏன்னா இப்போ தான் அந்த டீலுன்றது இறுதி கட்டத்தில் இருக்குது. இந்த டீல் முடிஞ்சு சீனா ஈரானுக்கு அந்த ஏவுகணைகளை சப்ளை பண்ணணும். மற்றும் சீனா ஈரானுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்கப்போ ஏவுகணையை சப்ளை பண்ணுவாங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஏன்னா சைனீஸ் வந்து ஈரானியன்ஸ் மாதிரிலாம் கிடையாது, அவங்களுக்கு வந்து லாபம் ரொம்ப முக்கியம். ஸோ அமெரிக்கன்ஸ் மேபி பேக் சேனலில் சீனர்கள்கிட்ட இங்கே பாரு, நான் அந்த கான்ஃப்ளிக்டை முடிக்கிற வரைக்கும் அந்த மிசைலை சப்ளை பண்ணாதான்னு சொல்லி சீனர்கள் அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஈரானுக்கு சுற்றி இருக்குன்றப்ப
இந்த டீல் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக ஈரானியன் டிஃபென்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாலும் இப்போ இருக்கிற த்ரெட்டு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட அந்த வார்ஷிப்ஸை வந்து சமாளிக்கிறதுக்கு இந்த டீல் வந்து சரிபட்டு வராதுன்றது தான் என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவல் தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது. இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.